அவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். 2021 ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் பல்வேறு வகையில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு தமிழகத்தில் அது இளம் பெண்களானாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களானாலும் சரி, பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது. இங்கே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்திருக்கிறது. இந்த ஆண்டில் மட்டும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதுவும் நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய தேன்கனிக்கோட்டையில் அருகாமையில் இருக்கின்ற அஞ்சிட்டி பகுதியிலே 2 வயது பெண் குழந்தை, 2 வயது பெண் பிள்ளைக்கு பாலியல் பலாத்காரம் செய்து அந்த குழந்தை இறந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த காமுகன் எவ்வளவு கொடியவனாக இருக்க வேண்டும்? அந்த காமுகன் யார் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவன். இப்படிப்பட்ட காமுகர்கள் தான் இந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதே போல ஊத்தங்கரை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், வயது முதிர்ந்த தம்பதிகள் வீட்டிலே உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் ஒருவன் வெறிபிடித்து ஆடை இல்லாமல் வெளியே வந்தவுடன் 70 வயது பெரியவரை கல்லை போட்டு கொலை செய்கிறான். ஓடி வருகின்ற 60 வயது அவருடைய துணைவியார், வயது 60, 2 வயது பெண் பிள்ளையை ஒரு திராவிட முன்னேற்ற கழக காமுகன் பாலியல் துன்புறுத்தி கொலை செய்கிறான். இதே மாவட்டத்தில் 60 வயது மதிக்கத்தக்க வயது முதிர்ந்த அந்த தாயை பாலியல் தொல்லை செய்து கணவனையும் மனைவனையும் கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல நீங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், விளாத்திக்குளத்தில் குளத்தூரில் 17 வயது கல்லூரி மாணவி வீட்டை விட்டு வெளியே வந்த பொழுது அந்த பெண் பிள்ளையை பலாத்காரம் செய்து, அந்த பாலியல் வன்கொடுமை செய்து கொலையும் செய்கிறார். கொலை செய்து இன்று வரை யார் கற்பழித்தார்கள், யார் கொலை செய்தார்கள் என்று இன்னும் இந்த காவல்துறை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெற்றோர்களும் உறவினர்களும் பொதுமக்களும் அந்த பகுதியிலே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் என்று சொன்னால், கல்லூரி காம்பஸுக்குள்ளேயே இருக்கின்ற ஒரு பெண் பிள்ளை, அண்ணா யூனிவர்சிட்டியில் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்க அந்த பெண் பிள்ளை அந்த வளாகத்துக்குள்ளேயே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒரு காமுகன் அந்த பெண் பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்கிறான். அப்படி பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அந்த பெண் பிள்ளைக்கு பாலியல் பலாத்காரம் செய்தவனை பாதுகாக்கிறது இந்த ஆட்சி. இந்த ஆட்சியில் உள்ள அமைச்சர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை கண்டித்துத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, பாலியல் பலாத்காரம் குழந்தையிலிருந்து முதியவர் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதே போல சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டிருக்கிறது என்று சொன்னால், வெளியில் கூட சொல்ல தேவையில்லை. நம்முடைய மாவட்டத்தில் எடுத்துக்கொள்ளலாம். அன்பிற்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், ஓசூர் நகரிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் சீனிவாசன், அவருடைய மகன் ஆதித்யா என்பவன் நண்பர்களோடு வண்டி எடுத்து செல்கிறான், பார்ச்சுனர் வண்டி எடுத்து செல்கிறான். ஒரு வீட்டுக்கு பகுதியில் வரும்பொழுது ஸ்கூட்டரை இடிக்கிறான். வீட்டுக்கு சொந்தக்காரர், என்னப்பா ஸ்கூட்டரை இடிக்கிறேன்னு கேட்கிறார். என்ன கேட்கிறேன், யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? இந்த நகரத்திலே பெரியாள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர். அவன் சொன்னது, நீ எங்கிட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டவரையை, தவறு செய்தவன் இவன், ஏன் தவறு செய்கிறாய் என்று கேட்ட உடனேயே காரை விட்டு இடித்து அவர் ஒரு அரசு ஊழியர் அதே இடத்தில் மருத்துவமனைக்கு செல்கின்ற போது இறக்கிறார். எவ்வளவு பெரிய கொடுமை! அப்படி இறந்த பின்பு அவனை தேடி கண்டுபிடிப்பதற்கு காவல்துறை வேகப்படுத்தவில்லை. ஏன் என்று சொன்னால், அவனுடைய தந்தை திமுகவை சேர்ந்தவன். அதே போல காவிரி பண்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். காவிரி பண்டத்தில் வருடம் மிகப்பெரிய திருவிழா நடைபெறும். அங்காளம்மன் திருவிழா என்பது காவிரிப்பட்டினம் கிராமத்திலே வசிக்கின்ற, சுற்றுலாத்தில் வசிக்கின்ற குடும்பங்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஒன்றாக வந்து அந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி. ஒருவரை ஒருவர் ஆண்டு காலமாக காணாமல் அப்பொழுது பார்த்து
சந்தோஷப்பட்டு இறைவனை தொழில் செல்லக்கூடிய நிகழ்ச்சி. அதில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர் அவருடைய மகன் ஒரு 20 இளைஞர்களை வைத்துக் கொண்டு பட்டா கத்தியை கையில் வைத்துக் கொண்டு வருவர்கள் போவெல்லாம் வெட்டுகிறான். ஏற்கனவே அந்த காமுகன் இடத்தில் பல வழக்குகள் இருந்திருக்கிறது. அந்த வழக்குகள் இருந்தாலும் அவனை கைது செய்யவில்லை காவல்துறை. கைது செய்யாததுக்கு யார் காரணம்? இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஆட்சி. அதற்கு என்ன காரணம்? அவருடைய தந்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒன்றிய செயலாளர். எவ்வளவு கொடுமை பாருங்கள். அவ்வளவு பெரிய திருவிழா, ஆயிரக்கணக்கான தாய்மார்களும் இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் அந்த விழாவிலே கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு வருகின்ற தருணத்தில் இவர்கள் ஆணவத்தில் பட்டா கத்தி எடுத்துக்கொண்டு அடிக்கிறார் என்று சொன்னால் காவல்துறை மௌனமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எங்கே வருகிறது? சட்டம் ஒழுங்கு செத்து விட்டது. இப்படி சட்டம் ஒழுங்கு இல்லை என்று சொன்னால் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. வட மாநிலத்திலிருந்து இங்கு வேலைக்கு வருகிறார்கள். பீகார் மாநிலத்திலிருந்து ஒரு குடும்பம், இளம் தலைமுறை குடும்பம் பாட்னாவிலிருந்து வருகிறார்கள். இங்கே வேலைக்கு வருகின்ற அந்த இளம் தம்பதியை சென்னையை அடையாறிலே காவலர்கள் அவனை கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணை பலாத்காரம் செய்து உடனிருந்த குழந்தையும் கொலை செய்கிறார்கள். எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? எங்கே சட்டம் ஒழுங்கு இருக்கிறது? இப்படி சட்டம் சந்தி சிரிக்கக்கூடிய ஆட்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கிறது. இதை நாம் வேரோடு மண்ணோடு அகற்ற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர் பாலகரன் சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகத்தையே முழுமையாக அழிக்க வேண்டும். இவர்கள் இந்த நாட்டு மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்களை அழித்தாக வேண்டும். அதே போல சமூக விரோத சக்திகள் எந்த விதமான பயமும் இல்லாமல் நாட்டில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுமில்லை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஓராண்டுகளுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அயலக பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் ஜாபர் சாதிக் என்பவர். அந்த ஜாபர் சாதிக் எல்லா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரிடத்திலும் நல்ல நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கின்றவர். சினிமா படம் எடுக்கின்றவர். அந்த சினிமா படத்தை எடுப்பதற்கு கூட இன்றைய துணை முதலமைச்சராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலினுடைய உறவினர் அந்த படத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அங்கே இந்திய அரசுக்கு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகிறது, நியூசிலாந்திலிருந்து வருகிறது. என்ன என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து இங்கே வேதிப்பொருள்கள், பெட்டமின் போன்ற போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று வெளிநாட்டில் இருக்கிற தூதகத்தின் வாயிலாக தெரிந்த பின்பு டெல்லியிலே போய் அதை கண்டுபிடித்து எடுக்கின்ற பொழுது இதற்கு மூல கருவியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் ஜாபர் சாதிக். அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். அந்த வேதிப்பொருள் 50 கிலோ பிடிக்கப்படுகிறது. அந்த 50 கிலோ வேதிப்பொருள் விலை என்ன என்று சொன்னால் 2000 கோடி ரூபாய். 2000 கோடி ரூபாய். அப்படி என்று சொன்னால் அந்த வேதிப்பொருள் போதைப் பொருளாக மாறும் பொழுது எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை நாம் ஒழிக்க வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சியில் நீங்க பார்ப்பேன் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான அப்பாவி சாவுக்கு போயிட்டு வரான், செத்து போயிட்டான போறான், சாகர அந்த சாராயத்தை குடிச்சு சாகுறான். காவல்துறை கிட்ட சொல்றாங்க, அந்த சட்டமன்ற உறுப்பினர், எங்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்றார், அந்த சாராயத்துல இது வேற மாதிரி இருக்கு, அது குடிச்சுதான் வந்து இறந்திருக்காங்க சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு மழுப்பி விடுறாங்க. சாவுக்கு வந்தவன் மறுபடியும் அந்த சாராயத்தை போய் குடிக்கிறான். சாவுக்கு வந்தவன் சாராயத்தை குடிச்சா அவனும் சாகுறான். இவ்வளவு பெரிய அவல நிலைமை இந்த தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இவர்களை முற்றிலுமாக வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் வருகின்ற இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் இங்கே வந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து ஒருவருக்கு விட்டுக் கொடுத்து நாம் நம்முடைய ஒரே குறிக்கோள் நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரா, பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரா, அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளரா, பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரா என்பது நமக்கு முக்கியமல்ல. எந்த கட்சி வேட்பாளர் என்று சொன்னாலும் அந்த வேட்பாளர் வருகின்ற 26க்கு பின்பு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேட்பாளர் என்ற ஒரே சிந்தனையோடு நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த தீய சக்தியை இந்த தமிழகத்தில் இருந்து அகற்றுவதற்கு நாம் ஒருமித்த கருத்தோடு போராடுவோம், போராடி வெற்றி பெறுவோம். மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வைத்திருக்கின்ற கட்சிகளுடைய உறுதுணையோடு மீண்டும் முதலமைச்சராவதற்கு நாம் முழுமையாக உழைப்போம் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.